ஒண்ணுமே புரியல உலகத்திலே அப்படின்னு என்னமோ நடக்குது, சுவாரஸ்யமா இருக்குது சட்டமன்றத்துல. ஒண்ணுமே புரியல. ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. எதற்காக திடீர்னு இந்த டீம் கொண்டாரா? டீமுக்கு கொண்டாரா? ஐயோ அது கிடையாதுங்க. MS சுவாமிநாதன் அவர்கள் இருக்கார்ல, ஆமா, வேளாண் விஞ்ஞானி, அவர் பேர்ல வந்து விருது அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஆமா, சோ அதற்காக வந்து ஓபிஎஸ் அவர்கள் நன்றி சொல்லியிருக்காங்க. இனிமே வந்து வேளாண் மேல யாராச்சும் சாதனைகள் பண்ணா அவர் பேர்ல விருது கொடுப்பாங்க. வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்கள் இந்திய திருநாடு கடந்து உலகளவில் அவருடைய ஆராய்ச்சியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த நாட்டில் உணவு பஞ்சமே, உணவு பற்றாக்குறையே வராத சூழ்நிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை. அவரோட பேர்ல நீங்க விருது கொடுக்கறதுல தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு விஷயம் அவர் பேசும்போது பக்கத்துல EPS அவர்கள் என்ன ஒரு புதுசா சொல்ற போற அப்படி இல்ல, இப்படி மேல பாத்துட்டு என்ன தெரிகிறது மைண்ட் வாய்ஸ் அப்போ இருக்கும்போது என் டிஸ்கஸ் பண்ணி தான் அதெல்லாம் சொல்லுவாரு. ஓகே, இப்போ தனியா சொல்றாரு, நம்மளுக்கு எந்த வம்புத்து பக்கம் நம்ம போக வேணாம், அமைதியா உட்காந்துக்கலான்ற மாதிரி EPS அமைதியா உட்காந்துட்டாரு. ஓகே, சோ OPS அவர்கள் மட்டும் இல்ல மத்த MLAக்கும் வந்து இதை வரவேற்று நன்றி சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாஜகவும் வரவேற்று நன்றின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அது வந்து வானதி அவர்கள் வாயில இருந்து வந்திருக்கு. அவங்க வந்து நன்றி, இது நல்ல விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, வெரி மச் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசினுடைய இந்த முயற்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சீட்டு பிரச்சனைங்க, மறுபடியும் சீட்டு பிரச்சனை. எக்ஸிஸ்டிங் அதிமுகல இருக்கிற சீட்டு பிரச்சனை தான் இது. அதான் ஆல்ரெடி பொதுக்குழுலாம் நடத்தி பொதுச் செயலாளர் வந்து EPS அவர்கள் தான் சொல்லியாச்சு. அதிமுகவோட கட்சிக்குள்ள இது சட்டப்பேரவை, இது ஜெனரல் பப்ளிக். சட்டசபைக்குள்ளேயே என்ன இட பிரச்சனை? என்ன இட பிரச்சனை? பக்கத்துல OPS உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் வேற சீட்டு மாத்த சொல்லியா? எப்படியாவது ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி உட்கார்ந்திருக்க உதயகுமார் அண்ணன் எப்படியாச்சும் இங்க உட்கார வைங்க அப்படின்னு பல கடிதங்கள் மூலமாகவும் சபாநாயகர் அவர்களுக்கு EPS அவர்கள் கொடுத்ததாகவும், அந்த ப்ராப்ளமுக்கு தான் என்ன இருக்கு, கொறடா வேலுமணி அவர்கள் இருக்காருல்ல, கொறடாலாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, முக்கியமான பாயிண்ட் அப்படி புடிச்சு இழுப்பாங்க உள்ள. இழுத்த உடனே சபாநாயகர் அவர்கள் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணுமா? ஆமா, அத பத்தி ஒரு கவனத்தை ஈர்க்கணும் அந்த பக்கம், கவனத்தை ஈர்த்திருக்காங்கப்பா அப்படின்னு. சோ அந்த சீட்டு பிரச்சனை காரணமாக கொறடா அவர்கள் வந்து சபாநாயகர் அவர்கிட்ட எடுத்துட்டு போயிருக்காரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அதிமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா, சபாநாயகர் இருக்குல்ல, அதை முற்றுகை பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அதிமுக முற்றுகை பண்ற காட்சி எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அவங்க என்னதான் பண்ணாங்க? அதுக்காக என்ன பண்ணாங்க? முற்றுகை இட்டாங்கல்ல, அவை காவலர் சீட் எல்லாம் கொடுக்கல, அவை காவலர்களால் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே ஏற்றப்பட்டனர். குண்டுக்கட்டாகனா கூட்டமா அப்படியே வெளியே அவங்க எடுத்துட்டு போய் சேஃபா லேண்ட் பண்றது. சரி, வெளியே வரும்போது சட்டெல்லாம் சரியா இருந்துச்சா? சட்டெல்லாம் அந்த பட்டனுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, அதெல்லாம் கரெக்டா தான் வந்தாங்க. ஆமா, ஸ்டார்ச் போட்டது அயன் பண்ண மாதிரி கிரீஸோட தான் இருந்தது, பிரச்சனை இல்ல. அதிமுக வெளியே வரும்போது சம முழக்கங்களோட வெளியே வந்தாங்க. ஆமாங்க, இப்ப வந்து வெளிநடப்பு பண்ணாவே அவங்க முழக்கம் பண்ணுவாங்க, வெளியேற்றம் மட்டும்தா பண்ணோம்ல. முழக்கங்கள் போட்டே வரும்போது முதல்ல சீனியர்ஸ்லாம் வர மாட்டாங்களாம், ஜூனியர்ஸ் தான் வருவாங்க. முழக்கம் போட்டே இருக்கும்பொழுது இருக்கிற இதர மெம்பர்ஸ் தான் முழக்கம்லாம். EPS அண்ணா வந்து பரவாயில்ல, நம்ம தலைவர் தான் அந்த கட்சியில, கெத்து போஸ்ட். ஆமா, அங்கேயும் அவரும் வந்து முழக்கம் போட்டாரு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. 10ல 11 ஆயிடுவார், அதாவது 10ஓட 11 ஆகக்கூடாது. தனியா தலைவர் கெத்த ஒண்ணு காமிச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, OPS அவர்களோட OPS ரூமுக்கு போலங்க, EPS அவர்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. முன்னாடி கட்சியில இருக்கும்போது போவாங்க, இப்போ வந்து EPS ரூமுக்கு தான் போயிருக்காங்க. போயிட்டு என்னன்னா உள்ள ஃபுல்லா டிஸ்கஷன், இன்னும் நம்ம வெளியே போய் பேசலாம். ஒண்ணும் இல்ல, பிரிண்ட் அவுட் இருக்கும்ல, அத பச்சையில ஹைலைட் பண்ணனும். ஓகே, அதுக்கு டைம் கிடைச்சிருக்காது. நடுவுல சர்னு போட்டு விஜயபாஸ்கர் அண்ணாங்கல கொடுத்துட்டு, ஆனா இது டாப்க்கு சார்ஜ் போட்டு, அது ரொம்ப முக்கியம் இல்ல, நேத்துல இருந்து ஆதாரம் டேப்ல வந்துட்டு இருக்கு, அது போடுங்க. அப்புறம் பிரஸ் மீட்ல வந்து ஹேங் ஆயிருச்சு, குத்திருச்சு, டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லப்படாது. நீங்க இப்பவே சீன் எல்லாம் கையில எடுத்து வச்சுக்கோங்க, அங்க போன உடனே ஒரு ப்ளே பட்டன் எடுத்தா ஓடிட்டு. அதிமுக எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சீன் இருந்தா இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். இல்ல ஜெனரலா சொன்னேன். சோ அந்த மாதிரி உள்ள போயிட்டு வெளியே வரும்போது முழக்கங்களோட வர்றது. இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஜூனியர்ஸ்லாம் முழக்கம் போட்டே வந்தாங்கல்ல, பிரஸ் மீட் கொஞ்சம் முன்னாடி வரும்போது சீனியர் அவர் வந்து போடாம சீனியர் வரணும். அப்புறம் சோ அவர் வந்து முழக்கம் போட ஆரம்பிச்சிட்டாரு. பொள்ளாச்சி ஜெயராமன் ஃபயரா இறக்கிட்டாப்ல, இறங்கிட்டு ஜனநாயகம் இல்லையாங்க, எங்க அதிமுகலையா
சட்டமன்றத்துல சொல்றாருங்க, அதிமுக இல்லைங்க. ஓகே, அங்க வந்து ஜனநாயகம் இல்ல, சபாநாயகர் அவங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்ட்டு ஜெயராமன் முழக்கம் போட்டுட்டே இருக்காரு இல்லையா, அந்த பக்கத்துல இருந்து திண்டுக்கல் அண்ணா அப்படியே நேரா வந்துட்டு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் என்ன முழக்கம் போடுறீங்க, ஒரு ஆக்ஷனே இல்ல, முழக்கம் இப்படி போடணுங்க. திண்டுக்கல் சீனிவாசன் எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில இருக்காரு. சோ அதனால முழக்கம் இப்படிதான் சூப்பர் சீனியர். இப்ப வந்து சீமான் அண்ணனே வந்து இப்படி பண்றாரு, நீங்க என்ன இப்படி பண்றீங்க, எப்படி தூக்குங்கன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பக்கம் அப்படியே சொல்லிட்டு, ஏங்க முழக்கங்கள் ஒரு சில பேர் தான் போடுற மாதிரி இருக்கு, இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் கேஷுவல் ஆஸ் யூஷுவல் தான் வராங்க. நீங்க அப்படி நினைக்க கூடாதுங்க, அங்க போட்டா சரியா தெரியாதுல்ல. இப்ப நம்ம கேமரா முன்னாடி வந்துடணும், பிரஸ் மீட்னு சொல்லிட்டாங்க, இடம்லாம் பிடிக்க வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க செல்லூர் அண்ணன் போடுறாரு பாருங்க, காப்பாற்று காப்பாற்று ஜனநாயகத்தை காப்பாற்று. அதுக்கு முன்னாடி வந்து இட பிரச்சனை, இட பிரச்சனை வந்துட்டோமா தலைவா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அது அதிமுக நிக்கிறது வந்து G20 மாதிரி ரொட்டேஷன்ல வரும் போல. ஆனா போனதுல நீங்க ஃப்ரண்ட்ல நின்னீங்களே, இப்ப நான் நின்னுக்கிறேன், நான் ரைட் சைடு நின்னுக்கிறேன்ற மாதிரி இருக்கு. அவரை கொஞ்சம் இது பண்ணுங்க. செல்லூர் அண்ணா சொல்றாரு, செய்தி கொஞ்சம் தள்ளுங்க, செய்தி நான் இங்க விட்டேன். அவர் அந்த பக்கம் கடம்பூர் ராஜு அவர்கள் முன்னாள் செய்தித்துறையில, அதனால அப்படி சோ உடனே அவர் என்ன சொல்றாரு, கூட்டறிவு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பதவியில இருந்து இல்லனா கூட போஸ்டிங் மைண்ட்ல இருக்குது. EPS அண்ணா வந்து நின்னாரு, அவர் பாருங்களேன் எல்லா டைரக்ஷன் திரும்பி திரும்பி பாக்குறாரு, எல்லா டைப்லயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆமாங்க, ஒயிட் பேலன்ஸ்லாம் பார்த்து நிப்பாரு, அதெல்லாம் விடுங்க, எதுக்குங்க டெக்னிக்கல். சோ என்னன்னா வந்து நின்னுட்டு பேச ஆரம்பிச்சாருங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க, இப்பதான் பேசுறாரு, அதுக்குள்ள டவுட்டா? இல்லங்க, இட பிரச்சனைக்காக தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க, உதயகுமார் அவர்களுக்கு வந்து இடம் கிடைக்கலன்ட்டு. இங்க உதயகுமார் அவர்களை காணவே காணோம். அதாவது பின்னாடி நிக்கிறாரு, இங்க பாருங்க, அங்க நிக்கிறாரு. ஒரு சட்டமன்றத்துல தான் பக்கத்துல இடம், பிரஸ் மீட்டுக்குலாம் வந்தா பின்னாடி தான் இடம். அப்படியே பாருங்களேன், அப்படியே அங்க இருந்து பஞ்சாயத்துலாம் பழக்க வழக்கத்தோட தான் வந்து, சரிங்களா, வீட்டுக்குலாம் வரப்படாது. சரி, அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் முன்னாடி நின்று பேசுவாங்க, சரிங்களா. சோ வந்து நாங்களும் பல முறை பல ஜெராக்ஸ் கடைக்கு போய் எல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டோம். சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நியமனம் குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 3 பேர் நீக்கப்பட்ட குறித்தும் 10 முறை சட்டப்பேரவை தலைவருடைய அறையில் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சோ அதோட நகலையும் வந்து நாங்க சபாநாயகர்கள் கொடுத்து எந்த மரபையும் கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எல்லா தீர்ப்பினுடைய நகலையும் கொடுக்கப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனையை பத்தி EPS என்ன சொன்னார், என்னன்னா இந்த காவிரி இஷ்யூல கர்நாடகாவை எதிர்க்கணும் அப்படின்ற பாயிண்ட முதல்வர் அவர்களோட தீர்மானத்துல ஆட் பண்ணிக்கோங்க நான் சொன்னேன். ஆனா வந்து கேட்கவே இல்ல. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னன்னா டெல்டா பகுதியில வந்து ஒரு போராட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க, கடையெல்லாம் வந்து மூடி இருக்காங்க, கடையெல்லாம் மூடி இருக்காங்க, கடையடைப்பு. நீங்க பாத்தீங்கன்னா கண் துடைப்புக்காக நடத்துறாங்க. அங்க அவருடைய திமுக கட்சி சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு கூட்டத்துல ஒரு கூட்டம் அமைச்சிருக்காரு மாவட்ட செயலர். அது அந்த திமுக மாவட்ட துணை செயலாளர் எப்படி பாருங்க, ஒரே நிமிஷம் கொஞ்சம் அவருமா இருக்காதீங்க, டேப பாருங்க, சார்ஜ் போட்டிருக்காங்கல்ல பாருங்க, டேப்ல 1000 போராட்டம் பண்ணலாமா, ஆனா நம்ம எதிர்ப்பு வந்து EPS அவர்களை தான் எதிர்க்கணும். யாருங்க எடிட் பண்ணிருக்கா, பேசுனது மட்டும் இல்லாம கீழே தமிழ் சப்டைட்டில் வேற ஓடுது. அது இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட்ல வந்துட்டாங்க அவங்க, அந்த அளவுக்கு. ஆமா, வார்த்தைகளோட வருது பாருங்கன்னு மொத்த டேப் இப்படி காட்டுறாரு, உள்ள இருக்க காட்சிக்குள் காட்சி அகைன். அண்ணனுக்கு எவிடன்ஸ்லாம் எங்க வருது பாருங்க. ஆனா ஒரே ஒரு எவிடன்ஸ் தான் கேக்குறாங்க, அண்ணன் தரமாட்டுறாரு, அது வேற பிரச்சனை. சோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் போயிட்டு இருக்குதுங்க உள்ள, பாத்தீங்களா. சும்மா ஒரு கண் துடைப்புக்கு தான் காவிரி போராட்டம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. EPS அவர்கள் மட்டும் இல்ல, வானதி அவர்களும் வெளியே வந்து பேசியிருக்காங்களா, என்ன சொல்லிருக்காங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய பேசுறாங்க சட்டமன்றத்துல. நேத்து நான் முழுமையா பேசின வீடியோவை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவெல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்குதோ அந்த வீடியோ மட்டும் தான் வெளியில வருது. அந்த வீடியோவை கேட்டா கொடுக்கவே மாட்டாங்க. EPS அண்ணன் கேட்டா கொடுக்க போறாரு, எங்க இருந்தோ வீடியோ எல்லாம் டேப்ல காட்டுறாருல, சட்டமன்றத்துல சட்டமன்ற வீடியோ வந்து அண்ணனுக்கு தெரியாதா, அவரே நிறைய இடத்துல காட்டுல இருந்தாங்க லாஸ்ட் டைம் சொல்லிட்டு இருந்தாரு. சரி, ஓகே. இதுதான் இவர்கள் ஜனநாயக முறைப்படி சட்டப்பேரவை நடத்துகின்ற விஷயமா நீங்க எல்லாம் பார்க்கலாம். அந்த வீடியோ வாங்கினா சோசியல் மீடியா, யூடியூப், Facebook, X தளத்துல எல்லாம் போட்டு பாஜக சார்பா ஒரு MLA பவரா பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க பாருங்க. அந்த மாதிரியா நேஷனல் வரைக்கும் டிபேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குல்ல. அப்படிலாம் நினைச்சோம், ஒன்னும் பெருசா நடக்கல. சட்டமன்றத்துல கேள்வி நேரமும் நடந்திருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா வந்து MLA-க்கெல்லாம் கேட்பாங்கல்ல, எங்க தொகுதிக்கு இதெல்லாம் வேணும், நீங்க என்ன சொல்றீங்க அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரியான டிஸ்கஷன். திமுக MLA வந்து ஒரு விஷயம் எடுத்து விட்டாரு. என்னன்னு,
ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேய்குளம், குளையன்கரிசல் குளம், கோரம்பள்ளங்குளம் ஆகிய குளங்களுக்கு தாமிரபரணி ஆற்றில் மருதூர் வடகாலிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அவர் வந்து கொஞ்சம் லென்த்தா கேட்டுட்டாரு. லென்த்தா சபாநாயகர் அவர்கள், ஏங்க நீங்க MA BL படிச்சிருக்கீங்க. ஆகவே சுருக்கமா முடிங்க. வெயிட் பண்ணுங்க. லென்த்தா BLனாலே கொஞ்சம் வரியா வரணும், பெருசா புரியுற மாதிரி நாங்க சொல்லணும்ல அப்படின்னு ஒரு ஃபீல். சுருக்கமா கேட்ட உடனே அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. பேய் குளத்துக்கு தண்ணி கேட்கிறார். பேய் குளம் நல்ல குளமா பார்த்து கேளுங்க சார். பேய் குளம் இது உள்ள வருதா இல்ல சும்மா கவுண்டருங்க அது இல்ல சட்டமன்ற குறிப்பில் எழுதுவாங்க. அங்க உடனே சபாநாயகர் அவர்கள் அங்க இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க தாங்க, அதுக்கு கவுண்டருக்கு ஒரு கவுண்டர் பேர் தான் வேற. பட் என்ன அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்க செஞ்சு தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி பேய்க்குள்ள எக்ஸ்ட்ரா பிட்டு டக்குன்னு சொல்லிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனால. நீங்க நேற்று தான் எனக்கு இந்த பெட்டிஷனை கொடுத்தீங்க, இப்ப கேள்வியா கேட்டிருக்கீங்க. நியாயமான பிரச்சனை, அதுக்கு வேண்டிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். அதிமுக MLA ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து எங்களுக்கும் கால்வாயெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணணும். உடனே நடுவில் ஒருத்தர் அவர் வந்து MLA தலவாய் சுந்தரம் அவர்கள். கேள்வி மதுரை எங்க மதுரை உங்க கட்சி தானே? அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க, சபாநாயகர் வெயிட் பண்ணுங்க. சொட்டதட்டி கால்வாய், கிருதுமால் கால்வாய், அவனியவரம் கால்வாய் என்று அழைக்கப்படுகிற, சிந்தாமணிக்கான அழைக்கப்படுகிற 11 கால்வாய்களும் விரிவாக்கப்பட்ட பகுதியில் சீரமைக்கப்படாமல் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அதை புனரமைத்து சீர்படுத்தி கொடுப்பாரா என்பதை அறிய விரும்புகிறேன். அதுக்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து, மதுரை இப்பொழுது பெருத்து கொண்டு போகிறது, அதனால ஆங்காங்கே கால்வாய்கள்லாம் வந்துருச்சு. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப அதை ரெண்டா பிரிச்சுக்கணும். கால்வாயை சீர்படுத்துவதில் ஒன்று மாநகராட்சியினுடைய பங்கு எவ்வளவு, நீர்வளத்துறையினுடைய பங்கு எவ்வளவு என்பதை மாண்புமிகு நம்முடைய நேரு அவர்கள் பங்கிட்டு தர வேண்டும். ஏன்னா அவர் தான் கார்பரேஷனை பார்க்கிறார். எங்க பகுதிக்கு வருவதை நான் செய்ய தயாராக. இந்த பக்கம் நீர்ப்பாசனத்துறைக்கு போற கால்வாயை நகர்ப்புறத்துக்கு திருப்பி விட்டாரு. ஆமா, அமைச்சர் கே நேரு அவர்கள் வந்து, நீங்களும் கவலைப்படாதீங்க, நான் பண்றேன் பேச்செல்லாம் ஆக்ஷன் தான். ஆமா, கால்வாய் போய் பிரிஞ்சிச்சு, அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அப்புறம் அந்த பாரம்பரிய முறைப்படி அவங்க தலைவர்களை வாழ்த்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்களே. இப்போ சட்டமன்றத்துல ஒரு சில MLA எந்த கட்சினே சரி டக்குன்னு மக்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அந்த முதல்வரையை பார்த்து இவங்க வந்து EPS அவர்கள் சொன்னாங்க. டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த கரை வேட்டியில கரை வர மாதிரி சைட்ல ஒரு கரை வந்துருச்சுன்னா அதிமுகவா பார்வையா தெரியும். அவ்வளவு தேவையில்லைன்னு இவங்களே வந்துட்டு எடுக்கும் போது அப்படி சொல்லிடுறாங்க. எதிர்கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரமடை ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கிழக்கு பகுதியிலே உள்ள சபாநாயகர் அவர்கள், ஏங்க இவ்வளவு சொல்றீங்க? புரியுது. மாவட்ட ஒரு நிமிஷம் கேட்டுடுங்க, நேரடியாக ஆய்வு தண்ணி மாசுபடுத்தி சொல்லிட்டீங்க, அது புரிஞ்சுக்கல. ஒரே நிமிஷம். அப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனது, தாசில்தார்ட்ட போன கதையெல்லாம் இருக்கு. அதுக்குதான் விடை கிடைக்கும், அப்பதான் விடை கிடைக்குங்க. சார் வரேன் சார், வரேன் இருங்க வரேன். அது அப்படி இல்லைங்க, நீங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து இங்க வர ரொம்ப டைம் ஆயிரும். கவுண்டரா இருக்கு சட்டமன்றத்துல. அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கிணறு தானே சம்பந்தப்பட்ட அமைச்சர் இப்ப பேசுவார். குடிப்பதற்கு மக்கள் அருந்துவதற்குரிய தர கட்டுப்பாடு இருக்கிறது என்று ஒன்றிய அரசினுடைய தர கட்டுப்பாடு அதிகாரிகள் சொல்லியிருக்கிற காரணத்தால் அது மாற்ற தேவையில்லை என்று அதிகாரிகள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உறுப்பினர் அவர்கள் இன்றைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிற காரணத்தால் மீண்டும் அதிகாரிகளை அனுப்புகிறோம். இல்லை என்றால் நாங்களே நேரடியாக வந்து பார்த்து நாங்களே வந்து பாக்குறோம், வந்து அப்படியே எட்டி பாக்குறோம். இல்லங்க பார்வையில ஃபர்ஸ்ட் பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க இன்னையோட சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு, நம்ம இடிதாங்க என்ன என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னதான் பண்ண போறாரு? அது இல்லைன்னா என்னங்க, மரத்தடி பஞ்சாயத்துல பொறுமையா பேசுவாப்ல. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். போட்டி என்று வந்துவிட்டால் மல்லுவேட்டி கட்டி கொண்ட காளையாக களத்தில் இறங்கி கபடி ஆடுவான் இந்த இடம். விவாதம் செய்யும் போது காரசாரமாக கேள்வி கேட்டால் சிலர் கடுப்பாகி வெளிநடப்பு செய்து விடுகிறார்கள். இவர்களா மக்கள் தேவை அறிந்து சேவை செய்யக்கூடியவர்கள்? ஒட்டுண்ணியாக ஒட்டிக்கொண்டு அட்டை பூச்சியாய் ரத்தத்தை குடிக்கும் கொடைமடைக்கு போன்ற கோமாளிகளுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்,
கட்டபொம்மன் மீசையை வைத்துக்கொண்டு குட்டப்பா எல்லாம் கட்டப்பா ரேஞ்சுக்கு பக்கம் பக்கமாக எழுதி வச்சுக்கிட்டு ஏக வசனம் பேசக்கூடாது. அப்படி இடிக்கு முன்னாடி பேசி மக்கள் மனதில் ஹீரோவாகலாம் என்று பார்க்கலாம் கொடைமடைக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் ஒரு ஜீரோ தான். எண்களோடு சேர்ந்து இருந்தால் தான் ஜீரோவுக்கு மதிப்பு. எண்களை விட்டு பிரிந்திருந்தால் ஜீரோவுக்கு ஏது மதிப்பு? ஆக எலிப்பொறி வைத்து யானையை பிடிக்கலாம், ஓட்ட சட்டியை வைத்து தப்பான தாளம் போடலாம் என்று எனக்கு எதிராக நினைக்கலாமா? எந்த வினைக்கும் எதிர்வினை ஒன்று இருப்பதை மறந்து திருவினை திருப்பு முனையாக அமையும் என்று ஒட்டகத்தின் முதுகில் ஏறி பாலவனத்தை சுற்றி வரலாமே தவிர டிராபிக் நிறைந்த பட்டணத்தை எப்படி சுற்றி வர முடியாதோ அதுபோல என் முதுகில் ஏறி என் தலையை தொட முடியுமா? இப்படி முடியாததை எல்லாம் முடியும் என்று ஒரு முடிவோடு சுற்றித் திரியும் கொடைமடைக்கு என் தன்னம்பிக்கை வேரூன்றி நிற்பதை பார்த்து பாராட்டுகின்றேன். அதற்கெல்லாம் அடிபணிந்து ஆத்திரத்தில் நான் எடுக்கும் முடிவால் அடுத்த நாள் தலைப்புச் செய்தியில் வந்து விடுவேன் என்று எனக்கு தெரியாதா? அதனால்தான் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே என்ன பேச வேண்டும், ஏது பேச வேண்டும் என்று குறிப்பு எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பறிந்து பேசும் போதெல்லாம் குறுக்கிட்டு எதிர்கட்சியில் இருக்கும் கொடைமடைக்கு என்னை எப்படியாவது மடக்கி கேள்விகள் கேட்டால் என்னிடம் பதில் வந்து விடுமா? அதற்காகத்தான் நான் வாய்க்கு ஒரு பூட்டு காதுக்கு 2 பூட்டு என்று பூட்டிக் கொண்டு பொறுமையை காத்து வரும் புயலாக இருந்தாலும் செயல்படுவதெல்லாம் பூந்தென்றலாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் என்னிடம் என் வாயை வாடகை எடுத்து வம்புல இழுத்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தால் நான் கழுவுற மீனில் நழுவுற மீன் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருப்பதை கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்களுடைய ஷிவா. நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.